இவ்வாறு நீர் மற்றும் இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆமைகளே, இவ்வாறு நேராக கலந்து சிப்பிக்கின்றார் மெல்பர்னிலிருந்து தமிழ் பாரம்பரிய வாத்திய கலைஞரான ஹரிகிருஷ்ணன் பாண்டி அவர்கள். ஆமைகளே, ஹரி அவர்கள் மெல்பர்னிலிருந்து இணைந்திருக்கிறார். வானொலிகள் அவர் நினைத்துக் கொள்ள இருக்கின்றேன். வணக்கம் ஹரி அவர்களே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இது நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்களா ஐயா? ரொம்ப நலம், நன்றி. நல்ல விஷயம். அதாவது மெல்பர்னில் இருந்து தமிழ்நாட்டினுடைய மனம் கவர்க்கக்கூடிய வகையிலே, மனம் வீசக்கூடிய வகையிலே ஒரு பாரம்பரிய இசையோடு, அதாவது பறை இசையோடு மட்டுமல்லாமல் பல தமிழ் பாரம்பரியங்களோடு கூடிய இசையெல்லாம் நீங்கள் வாசித்துக் கொண்டிருப்பதாக அறிகின்றோம். சொல்லுங்களேன், எவ்வளவு காலமாக இந்த இசையோடு நீங்கள் பயணித்து வருகிறீர்கள்? நான் கிட்டத்தட்ட எனக்கு சின்ன வயசுல இருந்தே பறைனா ரொம்ப இஷ்டம். ஆனா வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரியே பறை வந்து முன்னாடி ரொம்ப வரவேற்கப்பட்டது கிடையாது. சோ நாங்க எங்க மாமா வந்து வேலு ஆசான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் பறை வாசிக்கிற எல்லா பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்க மாமா வேலு ஆசான்ன்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எங்க அம்மாவோட தம்பி. சோ அவரை பார்த்து நாங்க வந்து சரி இவர் வாசிக்கிறாரே, ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வாசிச்சு பார்த்தா என்ன பறை இவ்வளவு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து, சரி நானும் வாசிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரு மாப்பிள்ளை இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாப்ல அப்படின்னாரு. அப்புறம் நாங்க சரி ஓகே, நாங்க தட்டுல வாசிப்போம். சின்ன வயசுல தட்டுல வாசிப்போம். எங்க அப்பா எல்லாம் வந்து டேபிள்ல வாசிப்பாரு. டேபிள்ல வாசிக்கும் போது தட்டுல வாசிச்சு எங்க அம்மா எங்களை அடிக்கலாம் செஞ்சிருக்காங்க அந்த டைம்ல இருந்தே. அப்ப இந்த சரி ஒரு முறைப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்குறதுல பார்த்தா, அப்பதான் ஃபர்ஸ்ட் பறை பார்த்தேன். ஒரு 2010 12ல. அப்ப பார்த்து எனக்கு ஒரு இஷ்டம் வந்துருச்சு. என்னடா இது இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்போ ஒரு 2 வருஷமா ப்ராப்பரா வாசிச்சு இப்போ நல்லா வேற அடிகள்லாம் தெரிஞ்சு இதோட உயிர் என்னன்றது புரிஞ்சு இத வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னோட மாமாவோட இஷ்டமும் என்னோட இஷ்டமும். சரி, அப்ப நீங்கள் இந்தியாவில எந்த இடத்தை சேர்ந்தீங்க ஐயா? நான் பிறந்தது மதுரை, வளர்ந்ததெல்லாம் வந்து ஹைதராபாத்ல வளர்ந்தோம், ஆந்திரால. அதுக்கப்புறம் சென்னையில வந்து இப்ப செட்டில் ஆயிருக்கோம். சரி, நல்ல விஷயம். அதாவது மதுரை சங்கம் வளர்த்த தமிழுக்கு சங்கம் வளர்த்த ஊர் அல்லது தமிழ் பாரம்பரியத்தோடு இருந்த இடம்னு சொல்வார்கள். இன்றும் அது போற்றப்படுகின்றது. இப்பொழுது சோழ மன்னரை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒரு பாரம்பரியத்தோடு வந்திருக்கின்ற உங்களிடம் அந்த கலை இருக்கும் என்று நம்புகின்றோம் ஐயா. அப்ப உங்களுக்கு இப்ப உங்களுடைய பெற்றோர் சின்னல்ல இதை சொல்லித் தரணும் என்று அல்லது வேற உங்களோட மாமா அதை சொல்ல வேணும் என்று சொல்லி தந்தாரா, அல்லது நீங்கள் படிப்பின் காரணமாக கையை விட்டு விட்டீர்களா? கல்வி உண்மையா நேரடியா சொல்லணும்னா இது வந்து ஆக்சுவலி மறுக்கப்பட்ட ஒரு வாத்தியமா தான் ஃபர்ஸ்ட் பாத்துருக்காங்க. இது வந்து வாசிக்கணும்னா நம்ம வந்து சாவுல தான் வாசிக்கணும், இல்ல ஏதாவது ஒரு விபத்தோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த பறையை யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ இப்ப நல்ல ஒரு கோயில்லையோ எங்கேயோ வாசிக்கிறதுக்கு வரவேற்கப்படல. அப்படி இருக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உங்களுக்கு வேல்யூ இல்லாதப்போ நம்ம வாசிக்கிறவங்களுக்கும் வந்து அந்த அளவுக்கு தான் மதிப்பு இருந்தது. சோ எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க தான் முன்னாடி. இதை பார்த்து இந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு நல்லா எங்களை படிக்க வச்சாங்க. நாங்க படிச்சு விழிப்புணர்ச்சி நிறைய வந்ததுக்கு அப்புறம் தான் இத வந்து இது ஏன் மக்கள் இப்படி பாக்குறாங்க, நம்ம இதை மாத்தலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க காலகட்டத்துல எல்லாருமே இப்ப வந்து அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பறைன்றது மறக்கப்பட்டது இல்லை, இப்ப திருப்பி உருவாக்குறாங்க. ஆனா அது வந்து முறைப்படி வரணும். பறைனா என்ன, பறைனா அதோட உயிர் என்ன அப்படின்றது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சு முன்னாடி வரணும்ன்றது. இப்ப என்னைய மாதிரி ஆளுங்க வந்து இப்ப வேலு வாசாலும் சரி, நானும் சரி, இப்போ சவுண்ட் மணி கேள்விப்பட்டிருக்கீங்க, அவங்களும் சரி, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் என்னென்ன இருக்கு அதோட அடித்தளத்துக்கு போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்மவும் அதை வந்து வெளியில கொண்டு வரணும். பறைனா சும்மா சாதாரண ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்குன்றத புரிய வைக்கணும்ன்றது எங்களோட நோக்கம். நிச்சயமாக. அதாவது நாங்கள் இந்த வானொலியில்
பறை சம்பந்தமான ஒரு குழுவை கூடி அடிலேட்டிலிருந்து சிடியிலிருந்து எல்லாம் இணைத்திருக்கின்றோம். அத்தோடு சவுண்டு மணி அவர்களும் 2022ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தாரு. சிறப்பாக பல வாத்திய கரைகளை எல்லாம் வாசித்திருந்தாரு. உங்களுடைய உறவினர் என்று கேட்கின்ற பொழுது மிகவும் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஐயா. அது உங்களுடைய ரத்தத்தில் ஊறியிருக்கிறதோ தெரியவில்லை, அந்த கலையை கொண்டு போகணும் என்று. நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. அதாவது இலங்கையிலும் கூட செத்த வீடு சாப வீட்டுக்கு அல்லது சொல்வார்களே தமிழ்ல இந்த இனத்தால் ஒதுக்கப்பட்டவர்களால் வாசிக்கின்ற ஒரு தன்மை எல்லாம் இருந்திருக்கின்றது. ஆனால் இலங்கையிலும் கூட சில ஆலயங்களில் இப்பொழுதும் கூட தவிலுக்கு பதிலாக பறையை வாசிக்கின்ற வழக்கம் இருக்கின்றது. நீங்கள் சொல்வது உண்மை. இப்ப மெல்பேர்னில் நீங்கள் எவ்வளவு காலமாக, நாங்கள் அறிந்த வரையில் நீங்கள் மெல்பேர்னிலும் பல நிகழ்ச்சிகளில் உங்களுடைய இசையை வாசித்து வருவதாக அறிகின்றோம். மெல்பேர்னில் எவ்வளவு காலமாக உங்களுடைய இந்த கருவியை வாசித்து வருகிறீர்கள் ஐயா? மெல்பர்ன்ல நாங்க இங்க வந்து சேர்ந்து நம்ம வந்தது 2015ல இங்க வந்தோம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக தான், அந்த கோவிட்க்கு அப்புறம் தான் வந்து, ஏன்னா கோவிட்ல தான் நிறைய விழிப்புணர்ச்சி வந்தது. நிறைய பேர் வீட்டுல சும்மா இருந்தாங்க. அவங்க வந்து இந்த யூடியூப்ல வந்து நிறைய கத்துக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு அந்த அட்டையில வாசிச்சு பழகுனாங்க. அட்டையிலையும் பென்சில்லையும் பேனாலையும் அடிச்சு வாசிச்சு பார்த்ததுல அது சின்ன சின்ன பசங்க 5 வயசுல இருந்து 10 வயசு பசங்க தான் இதெல்லாம் பண்ணது. சோ நம்ம அப்பதான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, சரி இப்ப இந்த இவ்வளவு ட்ரை பண்றாங்க இல்லையா, சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நாங்க இப்போ நிறைய ஷோஸ் பண்ணிருக்கேன். கோயில்ல வாசிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கோயில்ல அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து இதோட இன்ஃபர்மேஷனை புரிய வச்சு, இது என்னது, இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி புரிய வச்சதுல அந்த கோயில்ல வந்து எங்களை ரொம்ப வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க அங்க கோயில்ல எல்லாம் நிறைய வாசிச்சோம், ஷோஸ்ல நிறைய பண்ணோம். அப்புறம் இப்ப புதுசா என்ன பண்ணிருக்கேன், என்னோட பொண்ணு 5 வயசு ஆகுது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கு. நாங்க ஸ்கூல்ல போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எங்களோட பாரம்பரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நான் காமிக்கலாம்னு விரும்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பிரின்சிபல் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்ப நான் ஸ்கூல்ல வந்து ஒர்க் ஷாப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சோ அந்த பசங்களுக்கு இங்க இருக்கிற ஆஸ்திரேலியால வாழ்ற பசங்க எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், இது என்ன புதுசா இருக்கு, அவங்க வந்து வாசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால இப்ப அடுத்து வர ஜெனரேஷனை தான் நம்ம வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம நம்ம வளரணும்ன்றது என்னோட ரொம்ப நோக்கம். சோ இந்த பசங்களை நம்ம அடுத்த வர சமுதாயத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிற்காலத்துல எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு வேதமோ எதுவுமே இருக்காதுன்றது என்னோட சரி, நல்ல விஷயம். அதாவது உங்களிடமிருந்து என்ன கருவியை வாசிக்க போறீர்கள், அதை பற்றி ஒரு அறிமுகம் தந்து விட்டு வாசிங்களா ஐயா. என்னத்தை வாசிக்க போறீங்க? முதல்ல எடுத்த உடனே நம்ம பறை வாசிப்போம். பறையில வந்து இப்ப நீங்க முன்னாடி பாத்திருப்பீங்க, பறை வந்து இந்த மாதிரி ஒரு வுட்ல செஞ்ச பறை ஒன்று இருக்கும். ஆமா, இது வந்து நேச்சுரலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கிற பறை. இப்போ இதை தவிர இந்த மாதிரி பறையும் இருக்கு. இதுக்கு பேரு போல்ட் பறை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் இந்த பறைக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த போல்ட் நீங்க டைட் பண்ணும்போது இது டைட் ஆகும். தோல் ஒரு மாடு இறந்ததுக்கு பிறகு அந்த தோலை எடுத்து அதை நல்லா காய வச்சு பதம் பார்த்து நம்ம புளியாங்கொட்டையில வந்து அதை பேஸ்ட் செஞ்சு இங்க ஒட்டிடுவாங்க. நல்லா ஒட்டி இதை நீங்க எவ்வளவு சூடு பண்றீங்களோ அவ்வளவு நல்ல சவுண்ட் வரும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இதுல என் பொண்ணுக்கு இந்த பறை வாசிக்கிறதுல ரொம்ப இஷ்டம். கூப்பிடுங்க அப்படியே. சோ அவருடைய ஹரியுடைய மகளும் சேர்ந்து வாசிக்க போறார். நேர்களை பாருங்கள், ஒரு சின்ன புள்ளி ஒன்று வந்திருக்கிறது, 5 வயது பிள்ளை ஒன்று. அவருடைய தந்தையாருடன் இணைந்து ஒரு பீட்டை போட போறார். போட்டு தாக்குங்கள் ஐயா ஹரி உங்களுடைய இசையை. ஓகே, ரெடி, 1 2 3.
அருமையிலும் அருமை. உங்களுடைய பொண்ணுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. பொண்ணுடைய பேர் என்ன ஐயா? பொண்ணோட பேர் அகஸ்தியா. அகத்தியர் அகஸ்தியா. அகத்தியர் வச்சு பேர் வச்சது. நல்ல இப்போ விஷயம் ஐயா. அதாவது அதாவது உங்களுடைய பொண்ணுக்கு கூட இந்த சிறு வயதிலிருந்தே இந்த கலையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. உங்களுடைய அந்த பெருந்தன்மைக்கு பாராட்டுக்கள். ரொம்ப நன்றிங்க. நான் ஒரு ஒரு சரி. சின்ன விஷயம் சொல்லிக்க இஷ்டப்படுறேன் நானு. ம், இப்போ நம்ம குழந்தைங்கள்ல இருந்தே சின்ன வயசுல இப்படி வளர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா பசங்களுக்குமே ம், இயற்கையாவே ஒரு இசையில ஒரு ஒரு ஆர்வம் இருக்கு. எப்படின்னு ம், சொன்னோம்னா, நீங்க நீங்க எல்லாம் அப்பா, அம்மார்கள் எல்லா குழந்தைங்களையும் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது கையில குடுத்தீங்கன்னா, அவங்க ம். பண்றது இது மட்டும் தான். இதுதான் பண்ணுவாங்க. ஆமா. இதுலயே நீங்க ஒரு குச்சி கையில குடுத்துட்டீங்கன்னா, அந்த ம், குச்சிய நல்லா புடிக்க தெரியும் அவங்களுக்கு. நீங்க நல்லா ம், பார்த்தீங்கன்னா, அந்த குச்சிய புடிச்சுட்டு நெறைய பேரண்ட்ஸ் வந்து அத எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த ம், பசங்க இது நம்ம காலப்போக்குல என்ன பண்றோம்? நம்ம படிப்புல சேர்ந்து, நம்ம சமுதாயத்துக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம், எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஒதுக்கிடுறோம். அப்ப தாய்மொழிக்கு. ஆமா, அப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்த, நம்ம காசு குடுத்து படிக்கிறோம். ஆமா. சோ இப்ப இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இதுலயே இது ஒரு அடி. இதுவே ம், பசங்க அடிக்கும்போது நம்ம இதுல உருட்டு அடின்னு சொல்லுவாங்க. ம், இது வந்து உருட்டு அடின்னு ஒரு ஒரு இது இருக்கு. ம். இந்த இந்த மாரி பறையில 286 வகையில நம்ம அடி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குமே. இதெல்லாம் வந்து முன்னாடி இந்த சோழன் பாண்டியனோட சபையில, அரசு ஆமா. சபையில வாசிக்கப்பட்டது இதெல்லாம். அது காலப்போக்குல வந்து அத மறந்து வேற ஒரு விஷயத்துக்கு போயி, இதுல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாவுக்கு அடிக்கிறது வந்து இது இது சாவுக்கு அடிக்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா, ம், நம்ம டெத் பெட்ல அந்த படுக்கையில இருக்கிறப்போ அவங்க சாகப் போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல, இந்த பறையோட இந்த பறையோட சவுண்ட் கேட்டு உயிர் திருப்பி அவங்களுக்கு அந்த வரணும். அந்த நரம்பு அந்த அந்த ஒரு வைப்ரேஷன்ல அவங்க திருப்பி உயிர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ம். அதுக்காக போட்டது இது. பறைன்றது வந்து ஒண்ணும் இல்லாம ஒரு கம்யூனிகேஷன் தான். இது ஆமா. கம்யூனிகேஷனுக்கா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது. இது காலப்போக்கில் இப்படி மாறுனது. சோ இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, நம்மளுக்கு வந்து இது மேல ஒரு அன்பு, பாசம் நெறைய வந்துரும். சோ நம்ம ம், வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட மட்டும் பார்க்காம, ம். நம்ம வந்து இது ஒரு வாழ்வாதாரம் மாரி பார்க்கணும். நிச்சயமா. அருமையிலும் அருமை. நல்ல வடிவா சொல்லுகிறீர்கள் ஐயா. அதாவது அ இது ஒரு புதிய முயற்சியாக மட்டுமல்லாமல், இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது மக்களிடம். இது ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், புலம்பெயர்ந்த தேசங்கள், மற்ற தேசங்களாக இருக்கட்டும், தமிழர்கள் எங்கு எல்லாம் போயிருக்கிறார்களோ, அந்த அந்த நாடுகளில் எல்லாம் இந்த பறையினுடைய முக்கியத்துவம் உணரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக என்ன கருவியை வாசிக்கப் போறீர்கள் ஐயா? அடுத்தது வந்து இதுக்கு பேரு உடுக்கை. ஆமா. இதுக்கு பேரு உடுக்கை. உடுக்கைய ம், பத்தி என்னன்னா, உடுக்கையில ஒரு சின்ன கதை என்ன சொல்வாங்கன்னா, ம், சிவாவோட லார்ட் சிவாவோட ம். லார்ட் சிவாவோட இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த உடுக்கை. ஆமா. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், டான்ஸ் ரொம்ப ஆடிட்டு இருந்தாராம். டான்ஸ் ம், ஆடிட்டு இருக்கும்போது ஒரு மெய்மறந்து ஆடுவாரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ம், ஆடிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, அவர் ஆடுற ஆட்டத்துல உலகமே அழியிற சூழ்நிலை வரப்போகுதுன்றது ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த உடுக்கைய அப்படி நிப்பாட்டி கீழ போட்டார். போட்டு அத உடைச்சு, அதுல இருக்கிற 2 பார்ட்ட எடுத்து, இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் பார்ட்ஸ். சோ இப்படி இருக்கும். இந்த ம். பார்ட் பாதியா உடைஞ்சத, இத திருப்பி வச்சு, ஒட்டி வச்சு, நம்ம வாசிக்கிறது வந்து தான் நம்ம மத்தளம். ஆமா. அந்த மத்தளத்த வந்து நந்திக்கு சொல்லிக் குடுத்து அந்த டான்ஸ கன்டின்யூ பண்ணியிருக்காரு. அந்த மத்தளத்துல ம்ஹ்ம். இருந்து வந்தது தான் நம்ம மிருதங்கம் எல்லாமே. ம்ஹ்ம். சோ இதுல பாத்தீங்கன்னா, இப்ப பறைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, பறையில வந்து நீங்க எவ்வளோ சூடு ஏத்துறீங்களோ, அவ்ளோ அவ்ளோ ஸ்ட்ராங் ஆகும் அந்த பீட் அவ்ளோ கிறிஸ்பா இருக்கும். வரும். இதுல நீங்க வந்து சூடு ஏத்தக்கூடாது. தண்ணி ம், போடணும். ம், நீங்க தண்ணி போட்டீங்கன்னா, இப்ப ம். நம்ம சாதாரணமா வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது இப்ப நம்ம கொஞ்சம் தண்ணி அதுல போட்டு ம். அந்த தோல பதம் பார்த்துட்டோம்னா, ஆஹா! கொஞ்சம் சத்தம் வித்தியாசமா வரும். அப்படித்தானே? வித்தியாசமா வரும். சோ இத நம்ம வந்து நம்ம கை கண்ட்ரோல்ல தான் இந்த இந்த உடுக்கையே இருக்கும். சோ இருக்கு. நம்ம சும்மா சும்மா அடிச்சோம்னா எதுவும் டிஃபரன்ஸ் வராது. நம்ம கரெக்ட் நடுவுல அடிக்காம சைடுல ம், அடிக்கணும். அதே மாரி இதுல வந்து
தோல், பெரிய தோல் வந்து நம்ம மாட்டு தோலோ இதுல போட முடியாது. இதுல பெரும்பாலும் ஆட்டுத்தோல் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அந்த மாட்டுல வர ஜவ்வு. அந்த ஜவ்வு எடுத்து அதை லைட்டா போட்டு நம்ம போடும்போது அந்த இந்த உடுக்கை தான் வந்து உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சவுண்டான ஓம்ன்றத குறிக்கிற ஒரு முக்கியமான ஒரு கருவியா கருதப்படுது. இது வந்து நம்ம சாட்சாத் பரமசிவன் மாதிரி தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதனால இது எப்பயுமே நம்ம வந்து கீழே வைக்கிறதோ இல்ல சாமி கிட்ட தான் எப்பயுமே வச்சிருப்போம். நாங்களும் ஒரு துணி மேலதான் வச்சு இருக்கணும். இது வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறது. நல்ல விஷயம். அதாவது ஒரு அருமையான ஒரு வாத்திய கருவி ஒன்று உடுக்கையை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். கூடுதலாக இந்துக்களுடைய ஆலயங்களிலோ அல்லது சில உருகின்ற பொழுது கூட வாசிப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அடுத்ததாக என்ன வைத்திருக்கிறோம் ஐயா? அடுத்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வாத்தியம். இது நீங்க எல்லாம் கல்யாணத்துல, கோயில்ல எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கீங்க. இதுக்கு பேரு செண்டை. இந்த செண்டைய பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த செண்டை ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணது வந்து துளு நாடு, துளு மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து அசுரவாத்தியம்னு சொல்லியிருக்காங்க. அசுரவாத்தியம் ஏன்னா இதுல நீங்க இப்ப பறையில பாத்தீங்கன்னா ஒரு தோல் யூஸ் பண்ணுவாங்க. இதுல 2 தோல் 3 தோல் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு தோல் ஒரே ஒரு மாட்டு தோல் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி 3 இடந்தலை வளர்ந்தலை அந்த மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இது எதுக்கு அசுர வாத்தியம்னா, இது ஒரு அடி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து நம்ம கோயில்லயோ எங்கேயோ யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சரியான வாத்தியமா இருக்காது அப்படின்னு சொல்லி இது வந்து மகா காளி அவங்களோட அந்த ஃபங்க்ஷன்ல அவங்களோட ப்ரோக்ராம்ல தான் வாசிப்பாங்க துளு மக்கள். ஆனா இப்ப இத கேரளால வந்து துளுல இருந்து கேரளால யூஸ் பண்ணி அவங்க வந்து இத அதுல மட்டும் யூஸ் பண்ணாம வேற டிஃப்ரெண்ட் பீட்ஸ போட்டு ஸ்பீடு கொண்டு வந்து அது கரெக்டா ஒரு 4-5 இதை வச்சு சேர்த்து இடந்தலை வளர்ந்தலையோட சேர்த்து அந்த மியூசிக்கோட இதே மாத்தி இந்த அசுர வாத்தியத்தை ஒரு அருமையான வாத்தியத்தை மாத்திட்டாங்க கேரளாக்காரங்க. சோ இது மோஸ்ட்லி இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கதகளிக்காக. அந்த கதகளி வந்து இது இல்லாம நடக்காது. சோ அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஃபங்க்ஷன்லயும் எல்லா கோயிலையும் எல்லா பூஜையிலுமே வந்து ஃபர்ஸ்ட் இந்த செண்டை இல்லாம எதுவுமே இப்ப இருக்கிறது இல்லை. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் இதுக்காக ரெண்டு விதமான மியூசிக் வரும். ஸ்ரிங்காரின்னு சொல்லுவாங்க. ஸ்ரிங்காரி வந்து நம்ம பறையில வாசிக்கிறது தான். அருமை. அதாவது நாங்கள் கூடுதலாக சில தெலுங்கு படத்தினுடைய காட்சிகளை பார்க்கின்ற பொழுது கூடுதலாக இது வாசிக்கிறது. தமிழ் படங்கள்லையும் வந்து போகின்றது. அப்படியாக இருக்கின்றது. சரி சொல்லுங்களேன். அதாவது பல வாத்தியங்கள் எல்லாம் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் இணைத்துக் கொள்வோம். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கலாம். உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்தும் நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியானது சிட்னி நேரம் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் இரவு 9:30 வானொலிகள் எடுத்து வரப்படுகிறது. ஏடிபிசி வானொலியூடாக இந்த நிகழ்ச்சியை ஏடிபிசியுடைய ஃபேஸ்புக் முகநூல் வாயிலாகவும் அதே வேளையில் ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும் அத்தோடு தனிப்பட்ட வானொலி மேலும் என்னுடைய தனிப்பட்ட முகநூல் வாயிலாகவும் மற்றும் ஏடிபிசி ஆப் அல்லது ஏடிபிசியுடைய வெப்சைட்டினூடாகவும் வலைப்பூவினூடாகவும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எனக்கு மின்னஞ்சல் செய்யலாம்.
நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். சரி ஹரி, அடுத்ததாக என்னத்தை வாசிக்க போகிறீர்கள்? அதாவது அடுத்ததாக என்ன வாத்திய கலைஞரை வாசிக்க போகிறீர்கள்? என்ன வைத்திருக்கிறீர்கள்? அடுத்து இப்ப நீங்க எல்லாமே இப்ப நீங்க பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் பறை வந்து ஒருமுகம், ம், 2. ம். இப்ப இதுக்கு பேரு பம்பை. பம்பை, ஆம். உடுக்கை, பம்பை என்று சொல்வார்கள் என்று பேசுகின்ற பொழுது. ஆமாம். இந்த பம்பை பாத்தீங்கன்னா, பம்பை வந்து 4 ஃபேஸ். ம், சோ இது வந்து நையாண்டி பம்பைன்னு சொல்லுவாங்க. ம், ம். நையாண்டி பம்பை பாத்தீங்கன்னா, இந்த கரகாட்டக்காரன்ல வர்றது, அதெல்லாம் ஆமா. வந்து நையாண்டி ஆட்டம். அந்த கரகாட்டம் ஆடுற டைம்ல பண்றது. ம், ம், இப்ப ம், இது வந்து இப்ப நீங்க அந்த உருமி பார்த்த மாரி தான். அதே கான்செப்ட் தான் இதுலயும். ம். இது எப்படின்னா, இப்ப இந்த சவுண்டு, இப்ப நான் இத அமுக்கி பிடிக்கும்போது ம். வித்தியாசமாக. ஆமா. வித்தியாசமா அதுதான் வந்து சஸ்டெயின் குடுக்குறது. அந்த சஸ்டெயின வந்து நம்ம கால்ல சஸ்டெயின் பண்ணிட்டு, ம், முன்னாடி வந்து அடி. இப்ப இந்த அடி வந்து இப்போ நெறையா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, முருகன் கோயில், மலேசியா முருகன் கோயில்ல பம்பை இல்லாம ஒரு ஃபங்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ம், அதே ம், மாரி இப்ப நம்ம ஊர்ல நெறையா கொண்டு வந்துட்டாங்க. ஆனா, உண்மையாலுமே இந்த பம்பை ஃபர்ஸ்ட் உருவானது வந்து ஆந்திரால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ம்ஹ்ம், அதுல வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் கிளான் வந்து இத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ம்ஹ்ம், பம்பைன்றது. ம், அவங்க ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அது கீழ வந்து இப்போ ஆந்திராக்காரங்க யூஸ் பண்றாங்க. ஆனா, அவங்க வந்து அந்த வுட் வச்சு யூஸ் பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து வெங்கலத்த வச்சு பண்ணி, ம், அதோட வெயிட் இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, வுட்லயும் பண்ணலாம், ம், வெங்கலத்திலயும் பண்ணலாம். சோ நம்ம வந்து வெங்கலத்துல பண்றோம். ம். வெங்கலத்துல பண்ணி அந்த அந்த பீட் இப்ப நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆஹா. அருமை, அருமை. அதாவது நேயர்களே, அவர் தூரத்திலிருந்து வாசிக்கிறபடியால், தொலைவிலிருந்து வாசிக்கிறபடியால், சில வேளைகளில் சத்தம் உங்களுக்கு சரியா வராம வரும். ஆனால் அவருடைய நவீன தொழில்நுட்ப உதவியோடு என்ன சொல்றது, ஒரு அ ஒலி வாங்கிக்கு முன்னால் இருந்து வாசிப்பது என்பது மிகவும் சிரமமான விஷயம் என்றாலும், ஹரி அவர்கள் மிகவும் அருமையா வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஹரி, பாராட்டுக்கள். உங்களுடைய இசைகள் மெய் சிலிர்க்க வைக்கிறது ஐயா. நன்றிகள் ஐயா. அ நல்ல விஷயம். அடுத்ததாக என்ன வைத்திருக்கிறீர்கள்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஷேக்கர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ம், ம், ஆனா இதுக்கு வந்து அஸ்லா டுவா அப்படின்னு பேரு. ம், இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீடு. ம். ஒரு ஆமா. விதையில ஒரு மரத்தோட விதையில ஓட்ட ம். போட்டு, அதுக்குள்ள அந்த அது இப்ப நம்ம கடுகோ எதுனாலும் செஞ்சு போட்டு, ஓகே. இதுல வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இது வந்து பசங்களுக்கு ஒரு நல்லா இப்போ ஒரு 2 பிரெயின் ஃபங்ஷன்ஸும் ப்ராப்பரா வொர்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆப்பிரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட். ரொம்ப ம். பழமையான இன்ஸ்ட்ருமெண்ட் இது. இது வந்து அந்த காலத்துல கதை சொல்றதுக்கு, பேசுறதுக்கு, அந்த உட்கார வச்சு அந்த ஸ்பிரிட்ஸ கூப்பிடுறதுக்கு யூஸ் பண்றது. இது வந்து நம்ம ஒரு இது பண்ணிட்டு 2 இது. ஸோ ம். சத்தம் கேட்குது. ஆமா. இப்ப நீங்க ஆப்பிரிக்கன்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கன் மியூசிக்ல எல்லாமே நேச்சுரலா தான் செய்வாங்க. நம்மள மாரியே. அவங்க ம். வந்து இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஒரு மெட்டல்லயோ, எதுலயோ போட்டு செய்றது கிடையாது. இப்ப இதுவுமே அதே மாரி தான். இதுவும் ஷேக்கர் தான். ஆமா. ஸோ ஒவ்வொரு சைஸ்க்கு ஏத்த மாரி ஒவ்வொரு மாரி. இப்போ நம்ம இதவே நம்ம இன்னும் கொஞ்சம் மாத்தி, இதுல ஒண்ணு சேர்த்து வேற மாரி கூட வாசிக்கலாம். ம். இப்ப இது இப்ப நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, நெறைய அந்த ஆப்பிரிக்கன் டான்ஸஸ்ல இத போட்டிருப்பாங்க. போட்டிருப்பாங்க. ஆமா.
அந்த சத்தம் பெருமைங்க. ஆமா, அது அப்புறம் இது இடுப்புல கட்டியிருப்பாங்க. ஆமா. இது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது ம். ஜஸ்ட் நாரு. நாரு. ஆமா, ஆமா. நாரு அப்புறம் வந்து எல்லாம் மரத்தோட சீட்ஸ், விதைகள் அதுலருந்து தான் இவங்க செஞ்சு கொண்டு வராங்களே தவிர, இப்ப நீங்க ம். இதே இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு அந்த சைம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல தொங்க விடுறது, அந்த ஆமா. சவுண்ட் வர்றது வந்து நேச்சுரலா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு கொண்டு வந்தது. ம். அதுக்கப்புறம் போக போக இது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நேச்சுரலா கொண்டு வந்து போக போக அந்த மெட்டல்ல கொண்டு வர்றது, அந்த அந்த ஃப்ரீக்வென்சி, அந்த டியூனிங்க்கு கரெக்ட்டா இப்ப இதெல்லாம் டியூனிங் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு நோட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. அந்த ம். நோட்ஸ்ல சி நோட்டா, டி நோட்டான்றது எதுவும் கிடையாது. ஆனா இப்ப ம். அதே அதே சைம்ஸ வந்து ஓகே சி நோட்ல இருந்து இ நோட் கொண்டு வராங்க. ஏன்னா நம்ம பிரெயின் ஃப்ரீக்வென்சிக்கு அந்த சவுண்ட் ஃப்ரீக்வென்சி நல்லா செட் ஆகி நம்மளுக்கு சாந்தி கிடைக்கும் வீட்ல. அப்படின்னு சொல்லி ம். ஒரு நோக்கத்துல இப்ப எல்லாம் மாறி வருது. சோ இப்ப அது ஆனா எதுக்காக உருவாச்சு? அப்படின்றது வந்து நம்ம நம்ம அதையும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம நம்ம பாஸ்ட் ஹிஸ்டரிய நினைச்சாதான் நம்ம முன்னாடி எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போ முடியும்ன்றது ஒண்ணு இருக்கு. நிச்சயமா. அருமை, இளம் அருமை. அதாவது உங்களுடைய வேலை பளுக்களுக்கு மத்தியில் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. இப்ப யாருக்காவது கிளாஸ் அதாவது வகுப்புகள் ஏதாவது து துவங்கி இருக்கிறீர்களா? அல்லது மக்கள் எப்படி இருக்கிறாங்க? பழக ஆர்வமா இருக்கிறாங்களா? அல்லது மெல்பர்ன்ல எப்படி இருக்கிறது? அல்லது உங்களுக்கு ஏதாவது தொடர்புகள், வலைப்பூக்கள் அல்லது Facebook வாயிலாக ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கிறீர்களா ஐயா? இங்க நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. எல்லாம் பசங்க தான். ம். இப்போ என்னோட என்னோட ஃபர்ஸ்ட் நோக்கம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி பசங்க தான். ஏன்னா ம். பசங்களுக்கு வந்து காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வருவாங்க. ஒரு ஹோம் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் கண்டிப்பா இருக்கும். அந்த ஃப்ரீ டைம்ல அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ, இந்த இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ட மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ம். லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து ரைட் பாடிய கண்ட்ரோல் பண்ணும். ரைட் சைட் ஆமா, பிரெயின் வந்து லெஃப்ட் பாடிய கண்ட்ரோல் பண்ணும். சோ ஆமா. இது 2த்தையும் சேர்த்து செஞ்சா தான் ஒரு மியூசிக் வரும். அப்படி இருக்கும்போது பிரெயின் 2 சைடு ஃபங்ஷனாலிட்டி வந்துகிட்டே இருக்கும். இப்ப ம். நெறைய பேர் மெடிடேஷனுக்கு உட்கார்றாங்க. மெடிடேஷன்ல உட்கார்றது எதுக்கு? மைண்ட வந்து காம் பண்றதுக்கு. ஒரு ஆமா. மியூசிக்க நீங்க வாசிக்கும்போது, காமா இல்லன்னா அந்த மியூசிக் வராது. அந்த மியூசிக்க மட்டும் தான் நீங்க யோசிப்பீங்க. இப்ப ம். பகவத்கீதைல சொல்ற மாரி, இன்னைக்கு இப்ப என்ன செய்றீங்களோ அத மட்டும் யோசிங்க. அந்த 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 உங்களோட உங்களோட டியூட்டிய செஞ்சுட்டு போனீங்கன்னா அது போதும். நீங்க ஒரு மியூசிக் வாசிக்கும்போது, ஓ! நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நாளைக்கு ஸ்கூலுக்கு போறோமா? இல்ல நாளைக்கு லீவ் போட போறோமா? நீங்க யோசிச்சீங்கன்னா மியூசிக் வராது. வராது. சோ மியூசிக் வந்து கொண்டு வந்தாலே மெடிடேஷனும் சரி, வாழ்வாதாரத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல விஷயம். So அடுத்து இப்ப என்ன வந்து கருவி? அடுத்து என்ன கருவி வச்சுக்கிறீர்கள் ஐயா? இல்ல நான் தான் அந்த பசங்க வந்து ரொம்ப ஆர்வம் காமிக்கிறதுனால நான் வந்து கிளாஸஸ் எடுக்கிறேன். இப்ப சில ம். பேர் வந்து எனக்கு இது பிடிக்காது. ஸ்டேஜ் முன்னாடி நிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி பசங்கள, நான் சும்மா ஸ்டேஜ்க்கு கூட்டு போய் நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. ஸ்டேஜ்ல சும்மா நில்லுங்க என் பின்னாடின்னு சொல்லி நிக்க வச்சு அந்த அந்த ஒரு வரவேற்ப பார்த்ததுல இருந்து இப்ப என் என் குரூப்ல இருக்கிற எல்லாமே சின்ன பசங்க தான். சின்ன 10ல பசங்க. இருந்து 18, 16 வயசு பசங்க மட்டும் தான் இருக்காங்க குரூப்ல. எல்லாம் ரொம்ப ம். ஆர்வமா அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஸ்பீடும் நல்லா வரும். ஸ்பீடு ம். வரும். ஈஸியா கத்துக்குவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா அவங்க டைமும் டெடிகேட்டடா பண்றாங்க. அது ம்ஹ்ம். வந்து ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. வரவேற்பா இருக்கு. அடுத்ததாக என்ன கருவி வச்சுக்கிறீர்கள் ஐயா? நீளமான கருவி ஒன்றை வைத்திருக்கிறீர்கள். ஆஸ்திரேலிய பழங்குடி கருவி போல தெரிகிறது. அது என்ன ஆமா. கருவி? அதைப் பற்றி அதுக்கு சொல்லுங்களேன். முன்னாடி நான் அந்த ஆப்பிரிக்கன் இன்ஸ்ட்ருமென்ட் காமிக்கிறதுனால இதையும் ஒரு தடவ காமிச்சுடுறேன். இது நானே செஞ்சது. ஆ. இது என்னன்னா, இது வந்து ரெயின் ஸ்டிக்ன்னு கூட சொல்லலாம். ம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நல்லா நல்லா ஒரு சவுண்ட் கேட்கும் பாருங்க. ம். பார்த்தீங்களா? ஆ. ஆமாமா. என்ன அதுக்குள்ள போட்டிருக்கிறீங்களா ஐயா? என்ன? இது வந்து பேம்பூல செஞ்சது. பேம்பூல செஞ்சு இது யூசுவலா என்ன பண்ணுவாங்க, கேக்டஸ் பிளான்ட்ல வந்து அது ம். நல்லா காஞ்சு போனதுக்கப்புறம் அதோட முள்ளே எடுத்து, அத ம். திருப்பி உள்ள குத்தி, அதுக்குள்ள விதைகளையோ ஏதாவது ஒண்ணு போடுவாங்க. இப்ப ம். எங்களுக்கு கேக்டஸ் கிடைக்காத காரணத்தினால, இந்த மூங்கில்ல எடுத்து, இதுல முள்ள எல்லாம் கொடைஞ்சு, ம். இதுல வந்து நல்லா அந்த உள்ள கொஞ்சம் குச்சி, சின்ன சின்ன குச்சிலாம் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குட்டி குட்டி ஆமாமா. குச்சி, தெரியுதுங்க. ஆமா. அந்த குச்சிய உள்ள போட்டு, உள்ள விதைகள் மிளகோ, இல்ல கடுகோ, அத போட்டு நம்ம செஞ்சோம்னா, இதுல அந்த மேல இருந்து கீழ வரும்போது, அது ஒவ்வொரு இதா வரும்போது, உங்களுக்கு அந்த சவுண்ட் வரும். சவுண்டோட இது வருது. இதுல இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நான் எங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போறப்போ, இத நான் வந்து ரெயின் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி ம். சொன்னேன். ம். அப்ப பசங்க வந்து எல்லாம் கேட்டுட்டு, இல்ல இது ரெயின் மாரி இல்ல. இது வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாரி இருக்கு" அப்படின்னாங்க. வாட்டர்ஃபால். "ஓ! ம். ஓகே" அப்படின்னேன்.
அப்புறம் திருப்பி இன்னொருத்தவங்க கூப்பிட்டு, இல்ல இது கிரிக்கெட் மாரி இருக்கு. அந்த நைட்ல வர பூச்சி சவுண்ட் மாரி சத்தம். இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் நான் திருப்பி கேட்கும்போது நினைச்சேன், ஆமா அப்படிதான் இருக்கு. அப்பதான் அவங்க எனக்கு ஒரு புது விஷயம் சொல்லிக் குடுத்தாங்க. நம்ம ம். ஒண்ணு நெனச்சாலும், அவங்க காதுக்கு வேற மாரி ஒரு விஷயம் கேட்குது. ஒரே விஷயம் 3, 4 மாரி இருக்கிறப்போ, அப்போ எத்தன பேரோட எண்ணங்கள் எவ்வளோ அருமையா வித்தியாசம். இருக்கும் அப்படின்றது எனக்கு ம். ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. நல்ல விஷயம். ம். அடுத்து நீங்கள் இது ஆஸ்திரேலிய வாத்தியமா? அல்லது இந்திய வாத்தியமா? அத பத்தி சொல்லுங்களேன். இதுக்கு பேரு டிஜிரிடு. ம். பறை எப்படி அ தோல் கருவிகளுக்கெல்லாம் தாயோ, அதே மாரி இது ஒரு அ விண்ட் இன்ஸ்ட்ருமென்ட். இந்த விண்ட் ம். இன்ஸ்ட்ருமென்ட் தான் இதுதான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் விண்ட் இன்ஸ்ட்ருமென்ட். இங்க ஆஸ்திரேலியால அ இங்க அபோரிஜினல்ஸ்ன்னு சொல்லி இங்க வாழ்றவங்க செய்றது. இது ம். எனக்கு இ இ நான் இந்த மூங்கில்ல செஞ்சது. ஆனா ஃபர்ஸ்ட் எதுல செய்வாங்கன்னா, யூக்கலிப்டஸ் மரம் அதுல ஆ. அந்த கரையான் அரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ம். கரையான் அரிச்சு அது நேச்சுரலா ஓட்ட பண்ணி, அதுல இருந்து வர்ற மரத்துல செய்றது தான் இது. இது ம். எதுக்கு செய்றாங்கன்னா, நல்ல செரிமனிக்கோ, இல்ல இந்த பழைய காலத்துல நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் இப்ப வால்மீகி ராமாயணத்துல எழுதியிருக்காருன்னா, ஒவ்வொருத்தவங்களா சொல்லி சொல்லி பாட்டா சொல்லி கதையா கேட்டு தான் நம்ம கத்துருக்கோம். ம். அத ம். இன்னமும் செஞ்சுட்டு, இன்னமும் அந்த அந்த மாரி வாழ்ற மக்கள் இருக்காங்க. அதுக்கு அந்த செரிமனிக்கு யூஸ் பண்ற ஒரு விஷயம். அபோரிஜினல் பத்தி ஒரே ஒரு விஷயம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. அவங்க அவங்க அவங்களோட வாழ்வாதாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு தடவ ஒரு எல்டர் போய் பார்த்தேன். இங்கருந்து ம். அவங்க இங்க பிரிஸ்பேன்ல இருக்காங்க. அங்க போய் பார்த்தப்போ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத கேட்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ ஒருத்தவங்க பொறந்ததுக்கு அப்புறம் டோட்டெம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ம். டோட்டெம்னா அப்போ ஒரு ஒரு அனிமல். இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் நான் பொறந்திருக்கேன்னா, எனக்கு கேங்கரு அப்படின்னு சொல்லி ஒரு அனிமல் குடுத்துட்டாங்கன்னா, ம். இப்போ ஒரு ஏரியாக்கு என்னைய குடுத்துருவாங்க. ஹரி, கேங்கருக்கு இந்த ஏரியா என்னோட டோட்டெம். ம். நான் எந்த அனிமல் வேணா சாப்பிடலாம். ஆனா இந்த கேங்கரு சாப்பிடக்கூடாது. ம். அதே மாரி இப்போ ஒரு ஏரியா எனக்கு குடுத்துட்டாங்கன்னா, அந்த ஏரியால வளர்ற கேங்கரு எல்லாமே என்னோட பொறுப்பு. அதுக்கு சாப்பாடுல இருந்து இப்போ வேற ஏதாவது வளருது, முள்ளு செடி வளருது, இல்ல விஷச்செடி வளருதுன்னா, அது கேங்கரு சாப்பிடக்கூடாதுன்னா, அது பிச்சு போடுறது என் வேல. அதுக்கு ம். சாப்பாடு கரெக்ட்டா போடணும். நிழல் குடுக்கணும்னா மரத்த வளர்க்கணும். அந்த ம். ஏரியா ஃபுல்லா எனக்கு குடுத்துருவாங்க. இப்படிதான் நம்ம ஆளுங்களும் நம்ம ஊர் ஆளுங்களும் இது செஞ்சது. நம்ம ம். முன்னோர்களும் இதுதான் செஞ்சது. ஓகே, உனக்கு இந்த இந்த பொறுப்பு குடுத்துட்டேன்ப்பா, நீங்க இத பார்த்துக்கோங்க. நம்ம வாழ்றது சமுதாயத்துக்காக கிடையாது. நம்ம ஆ. வாழ்றது உங்களுக்கு நம்ம நம்ம அம் எர்த் நம்மளுக்கு குடுக்குது. எர்த் நிச்சயம். நம்ம தாய் அப்படின்னா அது குடுக்குதுன்னா, ம். நம்ம திருப்பி அதுக்கு செஞ்சா தான் நம்ம புள்ளைங்களுக்கு அது கிடைக்கும். நிச்சயமா. அத இன்னமும் அந்த அபோரிஜினல் செய்றது எனக்கு மெய்சிலிர்க்க வச்சுச்சு. ம். அவங்கள்ட்ட இருந்து அவங்க அவங்க எனக்கு ரொம்ப புடிச்சு நம்ம கான்வர்சேஷன் பண்ணதுல எனக்கு ஒரு கிஃப்ட்டா குடுத்தது தான் இந்த 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 சரி. டிஜிரிடோ. ம். இது ப்ராப்பரா யூக்கலிப்டஸ் மரத்துல செஞ்சது. இப்ப ம். இந்த டிஜிரிடோல எப்படின்னா, நம்ம மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, மத்த நோட்ஸ் எல்லாமே நம்ம வாசிக்கலாம். இதுல ம். எப்படின்னா, இதுல ஒரு நோட் தான் வரும். இப்ப ம். எஃப்னா எஃப், ஜினா ஜி அந்த மாரி. ஒரு ம். நோட்ல நம்ம வாசிக்கலாம். இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ம். டிஜிரிடோ வாசிக்கும்போது நீங்க மூச்சு விடுவீங்க இல்லையா? ம். மூச்சு என்ன பண்ணுவீங்க? இழுத்துட்டு. அப்படிதான் ம். இழுத்து விடுவோம். ஆனா டிஜிரிடோ வாசிக்கும்போது, நீங்க மூச்சு இழுத்துக்கிட்டு விட்டுட்டே இருக்கணும். அதே மாரி மூச்சு நீங்க ஊதும்போது மூச்சு விடுறீங்க. அதே ம். டைம்ல மூச்சு இழுக்கவும் செய்யணும். உங்க லங்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்க பாடி வைப்ரேஷனும் ஆகும். இது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். உங்களுக்கு ஹீலிங்கும் ஆகும். நான் ஒரு ம். எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது ம். ஒரு பேஸ் லெவல்ல இருக்கும். நான் ம். இன்னும் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ம். இது பேஸ்ல வரும். லெவல் இருக்கு. ஆமா. பேஸ். இப்போ இது ஒரிஜினல் மரத்துல வர்றது. நல்லா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. ம். கேக்குதுன்னா சொல்லுங்க. ஆமாமா. கேக்குது. இப்ப இதுல வாசிச்சுக்கிட்டே ம். அனிமல்ஸோட சவுண்ட்ஸ்லாம் செய்வாங்க. ம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாயோ, இல்ல பூனையோ, இப்போ அந்த கூக்குபாரான்னு ஒரு சவுண்ட் ம். ஒரு ஆமா. ஒரு பேர்ட் இருக்கு இங்க ஆஸ்திரேலியால. ம். அந்த ஆமா. கூக்குபாரா சவுண்ட்லாம் செய்வாங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாயி, அதுக்கப்புறம் கூக்குபாரா செஞ்சு காமிக்கிறேன். ம். ம்.
இது வந்து டாக். டாக். ஆமா. கூக்குபேரா வந்து செத்து. இது வந்து இன்னொன்னு. அருமையிலும் அருமையிலும் அருமை ஐயா. நான் நினைக்கின்றேன், எப்படித்தான் இத பழகினீர்களோ தெரியாது. யாரிடமிருந்து இதை கற்றுக்கொண்டீர்கள்? நீங்களா பயிற்சி செய்தீர்களா? அல்லது யாரிடமாவது ஒரு அபொரிஜினல் ஒரு அந்த தலைவருடன் போய் பழகினீர்களா? அவர்ட்ட நான் போய் கேட்டப்போ, அவரு வாசிக்கிறது இல்ல. அவர் வந்து ஒருத்தவங்கள ரெஃபர் பண்ணாங்க. நான் ம். அவங்கள போய் பார்த்து, நான் கவனிச்சு, சரி இப்படிதான் நீங்க வாய் வைப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு ம். நான் வைப்ரேஷன் பண்ணி நல்லா மூச்சு இழுத்து வைப்ரேஷன் பண்ணிட்டேன். ம். பண்ணிட்டு அப்புறம் நம்ம நின்றுவோம் இல்லையா? அந்த மாரி ம். நிப்பாட்டிட்டேன். அப்ப அவரு வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் எங்க இருந்து இவ்ளோ மூச்சு எடுக்குறாரு? நான் ம். நான் வந்து ஒரு யோகா மாஸ்டர், யோகா ஆமா, டீச்சர் வேற. ஆமா. நம்ம இவ்ளோ எடுக்குறோம், அவங்க எப்படி பண்றாங்க? அப்படின்னு அப்ப போய் கிட்ட போய் கேட்டா, அவர் அந்த ஒரு ஒரு செகண்ட் மட்டும் மூச்சு எடுக்குறாரு. அது எப்படி எடுக்கிறது. அப்புறம் ஒரு நாள் சொல்லிக் குடுத்தாரு. இதுதான் டெக்னிக் அப்படின்னு சொல்லிக் குடுத்த உடனே, எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சரி. கஷ்டமா இருந்தது. கண்ல தண்ணி வரும் எனக்கு ம். வாசிக்கும்போது. ம். சரி, அதுக்கப்புறம் கரெக்ட்டா ஒரு 2, 3 டேஸ் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணேன். ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 மணி நேரமாவது உட்கார்ந்திருப்பேன். அந்த டிஜிட்டல்லயே. ம். அத ம். செஞ்சு கடைசில ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ வந்துருச்சு. ஃப்ளோ வந்தோனே இந்த இந்த ஷோக்குலாம் போறப்போ, நான் சொல்லுவேன், இந்த டாக் பண்றது கொஞ்சம் ஈஸி. டாக் மட்டும் ம். பண்ணுவேன். சரி, எனக்கு பூனை பண்ணுங்க, எனக்கு யானை பண்ணுங்க, எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, சரி ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணி அப்படி எனக்கு ஒரு பிராக்டிஸ்ல. ஆனா நல்லது. ஒரு தடவ இத நம்ம செஞ்சுட்டோம்னா, இது நீங்க ஒரு டிஜிரிடும் இதுல பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஒரு சாதாரண பிவிசி பைப்லயோ, இல்ல ஏதாவது நீங்க அந்த ஊதாங்குழல் இருக்கு பாத்தீங்களா? ஊதாங்குழல். ஆமா. அந்த ஊதாங்குழல்ல நீங்க பண்ணலாம். இது ம். சவுண்ட் வர்றதுக்குன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம உடம்புக்கு இப்ப நான் ஒரு தடவ செய்யும்போது, என் உடம்பு ஃபுல்லா ஒரு வைப்ரேஷன் ஒண்ணு வரும். கரெக்ட். அது இங்க ஆமா. இங்க இந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து எடுத்து நம்ம தலைக்கு வரைக்கும் போகும். ம். அதுதான் வந்து நம்ம மெடிடேஷன் பண்றதே. சோ நம்ம இத வந்து ஹீலிங்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இந்த இந்த இதுதான் வந்து நம்மளோட உயிர் நாடின்னு சொல்லுது. இங்க இருந்து தான் இந்த பீனியல் ஆமா. கிளாண்ட். கரெக்ட்டா அந்த டிஜிரிடு அங்க வச்சு, என்ன வியாதி இருந்தாலும் அங்க வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் அது ஊதிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுல அவங்க பாடி ஃபுல்லா வைப்ரேட் ஆகி அதுல கியூர் ஆகுமாம். சரி, ம். இதெல்லாம் இன்னமும் அத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மெய்சிலிர்க்க வைக்கிற விஷயம் தான். நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. நிறைவாக என்ன கடைசி கருவி என்ன வச்சுக்கிறீங்களே? அதெல்லாம் இருக்கிறீங்களாக்கும் என்ன? என்ன கருவி வச்சுக்கிறீங்க? கடைசியாக நான் ஒரு அருமையான ஒரு விஷயம் வச்சிருக்கேங்க. ம். இது வந்து நெறைய இப்ப இப்ப சமீப காலத்துல நெறைய நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா இருக்கும். ம். இதுக்கு பேரு வந்து ஹேண்ட் பேன். ம். இது வந்து 2007ல ஒரு ஒரு இட்டாலியன் வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது ம். எப்படின்னா, ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில சரி நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செய்வோம் அப்படின்னு ம். சொல்லி ஒரு ஐடியால செஞ்சாரு. இப்ப நீங்க கேட்கலாம், எல்லாம் பழைய கருவி எடுத்திருக்கீங்களே ஹரி, என்ன இது மட்டும் புதுசா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ம். கேட்கலாம். ம். இதோட பேக்கிரவுண்ட் என்னன்னா, அவர் வந்து இத டிசைன் பண்ணதே நம்ம ஊர் கடம் இருக்கு பார்த்தீங்களா? கடம். ஆமா, ஆமா. அந்த கடத்துல தான் அவர் வந்து இந்த டிசைனே பண்ணியிருக்காரு. சோ ம். இந்த இந்த ஷேப் வந்து இப்போ ஓவராலா போக போக அப்படி ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பேன் வந்து ஒரு கடம் ஷேப்ல தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு ஓட்டை இருக்கு பாருங்க. ஆமா, ஆமா, ஆமா. அவங்க இது செஞ்சது இந்த இந்த கடத்த பேஸ் பண்ணி இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ட செஞ்சு, அதுல நல்லா சவுண்ட் வருது. எப்படி சவுண்ட் வருதுன்னு சொல்லி, அத ஃபைன் டியூன் பண்ணி, இது எல்லாமே ஃபேக்டரில செய்ய முடியாது. கையிலேயே அடிச்சு செய்வாங்க. கல்யாணம். ஆ. இப்ப இது வந்து உலகத்திலேயே வந்து இப்ப இந்த இந்த சிங்கிங் பவுல் இந்த மாரி வந்து மெடிடேஷனுக்கு நெறைய யூஸ் பண்றாங்க. ஏன்னா இதோட ஒவ்வொரு ஃப்ரீக்வென்சியும் நம்ம பாடிய வந்து காம் பண்ணும். இதுல ம். ஒரு மேஜர் விஷயம் என்னன்னா, நீங்க மியூசிக் தெரியணுன்ற அவசியமே இல்ல. நீங்க ம். சும்மா கண்ண மூடிட்டு ஒரே விஷயத்த நீங்க திருப்பி திருப்பி வாசிக்கலாம். அ. சோ இது எல்லாமே. இப்ப இதுல வந்து நம்ம மியூசிக் வாசிக்கிறோம்னா,
அருமையிலும் அருமை ஐயா. அத்தோடு நிறைவாக நான் இருக்கிற இன்னொரு வாத்தியம் இருக்கிறது. நீங்கள் அதில் தான் இருக்கிறீர்களாக்கும் என்ன? கஹூன். இது வந்து இதுக்கு பேர் காஹூன் சொல்லுவாங்க, காஜூன் சொல்லுவாங்க, ம். காஜூன் கூட சொல்லுவாங்க. இது ம். வந்து பெருல வந்து ஸ்லேவ்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்லேவ்ஸ் வந்து நைட் ஆனா அப்போ வந்து ரொம்ப அடிமையில வந்து ரொம்ப போராட்டம், ரெவல்யூஷன் இதெல்லாம் நெறைய நடந்தப்போ, இவங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நெறைய வச்சிருப்பாங்க. இந்த ஆஃப்ரிக்கன்ஸ், பெரு இவங்கலாம். அப்ப அவங்க இந்த கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இவங்க வந்து மியூசிக் வாசிச்சு ஏன்னா அப்போ முற்காலத்துல வந்து பாட்டா பாட மாட்டாங்க. அதுல ஆம். கதையா சொல்லி தான் புரட்சியே வந்தது. கருத்து. சரி இவங்க இப்படி பண்ணா தானே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதாகுது. அதனால மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேன் பண்ணிட்டாங்க. ஆமா. அப்போ வந்து இந்த ஷிப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா, கிரேட்ஸ் வரும். அந்த கிரேட்ல தான் ம். எல்லாம் வந்து ஐட்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கிரேட்ல பாத்தீங்கன்னா, தின் பிளைவுட் ஷீட்டா தான் இருக்கும். அந்த பிளைவுட்ல செஞ்ச அதுல தான் ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமென்ட் ஆரம்பிச்சாங்க. இப்ப இது எதுக்குன்னா, இப்ப இத வாசிச்சுட்டு இருப்பாங்க. யாராவது வந்தாங்கன்னா, அப்படியே மறைச்சுக்கலாம். உட்கார்ற ஆமா, சீட் மாரி. ஆமா. இதுதான் உண்மையான இது நம்மளுக்கு இப்ப வந்து பெருசா தெரியுது. ஆனா ம். இதுதான் சிம்பிளா இப்படி யோசிச்சிருக்காங்க. சோ இதுல நீங்க வந்து இது வந்து நம்ம அலெக்ஸ் பார்த்திருப்பீங்க நீங்க. அலெக்ஸ் ஆமா, வந்து ஆமா. அவரும் அதே மாரி தான் வாசிக்கிறாரு. இதுல அலெக்ஸ் வாசிச்சிருப்பாரு. மலக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னது. சோ இது ஒரு விதமான ஒரு நல்ல என்ஜாய்மென்ட்டான இது வந்து நீங்க எதுவும் தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்ல. சோ இதுலயே நெறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம். நீங்க கையில வாசிக்கலாம், இல்ல ஃபிங்கர்ஸ்ல. அப்புறம் இத வந்து மாத்தி மாத்தலாம். இல்ல ம். நெறைய வேரியேஷன்ஸ் நீங்க பண்ணலாம். நல்ல விஷயம். பல வாத்தியங்கள் எல்லாம் வாசித்திருக்கிறீர்கள். நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஐயா? அ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ம். இப்போ நம்ம வீட்ல வந்து எல்லாம் இப்ப இவ்ளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறான். ஓ! ஹரி இவ்ளோ நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறான். நெறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறான்றத நம்ம யோசிக்க கூடாது. என்ன ம். பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்தே நமக்கு இயற்கையா குடுத்த ஒரே ஒரு விஷயம் இசை. ம். ஏன்னா நீங்க எப்படி நீங்க பார்த்தாலும், எவ்ளோ மெடிடேஷன் போனாலும், என்ன கிளாஸ்க்கு போனாலும், எவ்ளோ நீங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தனியா நீங்க காசு குடுத்து படிச்சாலும், ஒரு சின்ன பாட்டு, ஒரு எஸ்பிபி பாட்ட கேட்ட உடனே நமக்கு தூக்கம் வரும். எத்தன பேர் இளையராஜா பாட்ட போட்டு தூங்குறீங்க? இந்த மியூசிக் வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க வாசிக்க வேணாம். ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கங்க. எடுத்து வீட்ல மாட்டி வைங்க. சும்மா மாட்டி வைங்க. வேற ம். எதுவுமே செய்ய வேணாம். சும்மா மாட்டி வைங்க. போம்போது, வரும்போது நீங்க நீங்க புலங்குற இடத்துல அப்படி மாட்டி வைங்க. போம்போது, வரும்போது தட்டிட்டு போங்க. அவ்வளவுதான். வேற எதுவுமே செய்ய வேணாம். அது உங்களோட மியூசிக் ஜர்னி கூட்டு போகும். இல்லன்னா, இப்ப சின்னதா ஒரு ஒரு ஷேக்கர் இருக்கு. வெறும் $5 தான். இப்ப நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 200 தான் இருக்கும். ரூ. ம். 200 சாதாரண ஒரு விஷயம் தான், இப்போ. அத ம். சும்மா கையில போட்டு இப்ப நீங்க எத்தன பேர் சூப்பர் சிங்கர் பார்க்குறோம். இப்ப இந்த ஷோல பார்க்குறவங்க எத்தன பேர் சூப்பர் சிங்கர் பார்க்குறீங்க. அதுல எத்தன பேர் பாடுறத பார்த்து நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டுருக்கீங்க. அப்போ அந்த பீட்டுக்கு நீங்க சும்மா அப்படி கை தட்டுறதோ, இல்ல கூட சேர்ந்து பாடுறது இல்லையா? அந்த ஷேக்கர் வச்சு பண்ணுங்க. சும்மா. அது ஒரு சின்ன விஷயம் தான். ம். அதுல ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு ஏன்னா, நீங்க நீங்க சின்ன வயசுல இருந்த அந்த குணம் உள்ள இருக்கு. அத நம்ம மறந்துட்டோம். அவ்வளவுதான். இந்த சமுதாயம் வந்து நம்மள ஃபாஸ்ட்டா ஓட வைக்கிறதால நம்ம மறந்துட்டோம். சின்னதா இப்படி ஆரம்பிப்போம். அப்ப பாருங்க எல்லாருக்குமே நீங்க பெரியவங்களா நீங்க செய்யும்போது, சின்ன பசங்க உங்கள பார்த்து தான் செய்வாங்க. நீங்க புதுசா சொல்லிக் குடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அத அ ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ட நீங்க வாங்கி வீட்ல வச்சுக்கிறதே போதும். அது வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்க கத்துக்கணுமோ, இல்ல காசு குடுத்து பண்ணணுன்ற எண்ணமே தேவையில்ல. ஏன்னா, நம்ம எல்லாத்துக்குள்ளயும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இப்ப இங்க அருமை. வந்து பாத்தீங்கன்னா, நான் நான் இங்க இருக்கிறது பெலராட்ல இருக்கேன். இங்க பெலராட்ல வந்து இதுதான் நான் வந்து எல்லா இடத்துலயும் போய் சொல்றது. இப்ப எங்க ஒரு தமிழ் சங்கம் ஒண்ணு இருக்கு. பெலராட் தமிழ் சங்கம்னு சொல்லிட்டு. ம். அவங்க ம். வந்து என்னோட ஐடியாவ வந்து ரொம்ப பாராட்டி, இப்ப அவங்க ஆல்மோஸ்ட் ஃபேமிலி மாரி அவங்க. அவங்க வந்துட்டு, "ஹரி நீங்க நல்லா பண்றீங்க. பசங்களுக்கு நாங்க நாங்க வந்து நீங்க சொன்ன மாரி பசங்களுக்கு நாங்க ஒரு இது குடுக்குறோம். விழிப்புணர்ச்சி குடுக்குறோம். நீங்க பண்றதுன்னா பண்ணுங்க." அப்படின்னு ம். சொல்லி அவங்க, "ஓகே. கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டெப் எடுப்போம்." ஏன்னா நம்ம வந்து இப்ப நம்மள பத்தி யோசிக்கக் கூடாது. அடுத்த ஜெனரேஷன நம்ம எப்படி கொண்டு வரோம்? அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம காசு சேர்த்து வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அ குணங்கள் சேர்த்து வச்சா போதும். காசு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். காசு வந்துரும். தேவைப்படாது. குணம் ஜாஸ்தி இருக்கும்போது காசு அங்க தேவைப்படாது. ம். சோ ம். என்னோட எண்ணம் அதுதான். நிச்சயமாக ஹரி,
உங்களுடைய பல சிரமங்களுக்கு மத்தியில் உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு மிக அருமையாக உங்களுடைய மகளையும் வைத்துக்கொண்டு பல வித்தியாசமான இசைக்கருவிகளை வாசித்து அதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. அத்தோடு இந்த இந்த கலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய கலை பயணம், தமிழோடு கூடிய பயணம் மென்மேலும் வளர வேண்டும். இன்னும் பல கருவிகளை நீங்கள் வாசித்து இந்த ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்லாமல் உலகம் பூரா இருக்கிற தமிழர்களுக்கும் தமிழ் உள்ளங்களுக்கும் உங்களுடைய தமிழ் பணி செய்ய வேண்டும் என்றும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வார நேர். ஆண்களே, இவ்வாற நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் மெல்பர்னிலிருந்து பல துறை வாத்திய கலைஞரான ஹரிகிருஷ்ணன் பாண்டி அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.